கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள், சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் துவக்கி நாம் காலை பொழுதிலே தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து படிக்கப் போகிறோம். நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகரிடத்துல இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். விசேஷமாய் இப்பொழுது நாம் படிக்க போகிற பாடம் காணாமற் போன மகன் என்ற ஒரு தலைப்பின் கீழே வரக்கூடிய நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். யாருக்காக இந்த பாடத்தை நாம் படிக்க போறோம்? பாருங்க, இந்த உலகத்துல சத்தியத்தை அறியாத அநேக மக்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்க. பாவத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பாடம் பிரயோஜனமான ஒரு பாடமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த வசனங்களை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது இந்த வீடியோவை அவர்களுக்கு நீங்க ஷேர் பண்றது மூலமா இந்த சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் உதவி செய்யலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் நம்ம தொடர் வரிசையாக சில நாட்கள் நாம படிக்க போகிறோம். விசேஷமாய் இந்த பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். இதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிறைய உவமைகளை அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல விசேஷமா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் துவங்கி காணாமற் போன ஆடுகளை குறித்து அவர் பேசுகிறார். அந்த 4வது வசனத்துல அதைத் தொடர்ந்து அவர் காணாமற் போன காசை குறித்து அவர் அங்கே 8வது வசனத்தில் அங்கே பேசுகிறார். அதைத் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் துவங்கி காணாமற் போன ஒரு மகனை குறித்து இந்த வசனத்தில் அவர் பேசுகிறார். விசேஷமாய் இந்த அருமையான நாளிலே, இந்த நாள் துவங்கி இந்த காணாமற் போன மகனை குறித்த ஒரு பாட வரிசையை தான் நாம வேத வசனங்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆக அன்பானவர்களே, நீங்கள் கவனமாய் இதை நீங்கள் பாருங்கள். வேத வசனங்களை சரியான திட்டத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இந்த வசன பகுதிக்கு நாம கடந்து போகலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் துவங்கி நாம இந்த அருமையான வேளையில படிக்கும்படியாக கடந்து செல்வோம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 12வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பிரியமானவர்களே, தகப்பன் மகன் பற்றிய ஒரு பாடத்தை தான் இந்த வசன பகுதியில நாம் என்ன செய்யறோம்னா படிக்கிறோம். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் அங்க இருந்ததாக நாம் இங்க படிக்கிறோம். அந்த 2 பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படியாக அன்பு பாராட்டினார்கள்? பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வகையில நாம் சில நேரங்களில ஒரு நல்ல தகப்பனை உடையவர்களாக அங்க இருப்போம். அந்த அப்பா நமக்காக நிறைய தியாகங்களை செய்யக்கூடியவராக, நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராக அங்க இருப்பார். சில நேரங்களில சில பேருக்கு நல்ல தகப்பன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். சில நேரங்களில சுயநலமாக சிந்திக்கக்கூடிய சில தகப்பன்மார்கள் கூட சில சூழ்நிலையில அங்க இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற இந்த தகப்பன், இந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து சொல்லப்படுகிற அந்த தகப்பன் ஒரு நல்ல தகப்பன். ஏன்னா அன்பானவர்களே, இங்க சொல்லக்கூடிய இந்த தகப்பன், அந்த அப்பா
பிதாவாகிய தேவனை அங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல உண்மையாகவே பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம யாராலே உண்டாயிருக்கிறோம் அப்படின்னா தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு அப்பா அம்மாவுக்கு நாம பிறந்திருந்தாலும் நாம் பிறக்கும்படி செய்தது யார் அப்படின்னு கேட்டீங்களான்னா தேவன் தான் செய்யும். பாருங்க, நம்ம வாசிக்கலாம் நம்முடைய வேத வசனத்தை. சங்கீத புத்தகம் 113வது சங்கீதத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 9வது வசனத்துல இப்படியாக நாம படிக்கிறோம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ பிள்ளை என்ற ஆசீர்வாதத்தை கூட யார் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் தான் கொடுக்கிறார். பாருங்க, இதே சங்கீத புத்தகத்துல 127வது சங்கீதத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் சங்கீத புஸ்தகத்துல 127வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப இந்த பூமியில பிள்ளை பெறுவது என்பது அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவ கிருபையினாலே இன்றைக்கு இங்க பூமியில பிள்ளைகள் பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அதனால பூமிக்குரிய பிரகாரம் ஒரு தகப்பன் நமக்கு இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமா உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் கூட நமக்கு ஒரு பிதாவாக ஒரு அப்பாவாக இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாம எபிரேயர் என்கிற ஒரு புஸ்தகத்திற்கு நாம நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமானா 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா தெளிவான ஒரு வசன பகுதி அங்க நாம் படிக்கிறோம். பாருங்க, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், அப்போ சரீர பிரகாரமான தகப்பன்மார்கள் நமக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா? நாம பூமிக்குரிய வகையில நம்ம பெற்றெடுத்த நம்ம அப்பா, அவருடைய பேரை நாம இன்ஷியலா போட்டிருப்போம். சன் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரு பின்னாடி நம்முடைய பேர் அங்க வரும் இல்லைங்களா? இவருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று நாம அழைக்கப்படுவோம். பூமிக்குரிய பிரகாரம் சரீரத்தின் தகப்பன்மார்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்கள் சில நேரத்தில் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பாருங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ ஆவிகளின் பிதா யாரு? அவர்தான் நம்மை உண்டாக்கின, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன். பிரியமானவர்களே, சில நேரத்துல பூமிக்குரிய பிரகாரமாக பூமிக்குரிய தகப்பன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல பூமிக்குரிய தகப்பனால் சில நேரங்களில் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன், அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாகவே இது ஒரு மிக பெரும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, நாம சங்கீதம் 27வது சங்கீதத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதுல 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் சங்கீத புத்தகம் 27வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே நடைபெறுகிறது. சில நேரத்தில் தகப்பனும் தாயும் அங்கே கைவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை அவர்கள் கைவிட்டாலும் அது மிக பெரும் ஒரு துக்கத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். ஏன்னா வேற யாராவது கைவிட்டா பரவாயில்ல, வேற யாராவது நம்ம தள்ளி வைத்தா பரவாயில்ல, ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ அதிகபட்சமா யாரும் தங்களுடைய பிள்ளைகளை கைவிடுவது இல்லை. ஆனாலும் இந்த உலகத்துல நடக்கிறது, இந்த உலகத்துல அந்த சூழ்நிலை நடக்கிறது. எத்தனையோ தகப்பன்மார்கள் மதுபான பழக்கத்துக்காக தங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கவனிக்காம இல்லையா? எத்தனையோ தாய்கள் தன்னுடைய சுயநலமான வாழ்க்கைக்காக தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கைவிடுவது இல்லைங்களா? இருக்குது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும்
கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக, உண்மையாவே இந்த பூமியில நாம வாழும் பொழுது நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி நாம துக்கப்படக்கூடாது. ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆவிகளின் பிதா, எல்லாவற்றுக்குமான தேவன் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நாம உணர வேண்டும். பாருங்க, இது போன்ற ஒரு உவமையை தான் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் அங்கு இருந்தாங்க. அப்போ உண்மையாகவே பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கின வகையில அவர் எல்லாருக்கும் பிதாவாய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நாம் இந்த பூமியில வாழுகிறோம் அப்படின்னா, ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம்னா, இதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நம்மை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அதுல 17ஆம் அதிகாரம் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்ப உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? தேவன், பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பனாகிய தேவன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்து 17:25 அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அப்போ நமக்கு ஜீவன், சுவாசம், சகலத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஒரு பிதாவாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த சூழ்நிலையில ஆக்சிஜன் பற்றாக்குறை அல்லது பலவீனமான ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். உண்மையாவே ஒரு அப்பாவினுடைய, ஒரு பூமிக்குரிய ஒரு அப்பாவினுடைய அன்பை காட்டிலும் ஒரு மேலான அன்பு நம்மை உண்டாக்கின ஒவ்வொருவரையும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையான தேவனை தேடுவதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிறைய மன கஷ்டங்களினாலே, பண கஷ்டங்களினாலே, தனிமைகளினாலே, உடல் பலவீனத்தினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தை என்னன்னா, உண்மையான தேவனை நாம் தேடுவோமானா, தேவனை நாம் பற்றி கொள்வோமானா, ஒரு தகப்பனாக அவர் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவராய், புத்தி சொல்லக்கூடியவராய், வேதத்தின் வழியில அவர் எப்படி போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த சத்தியத்தை நமக்கு அவர் கொடுத்து அந்த வழியிலே அவர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, நாம எபிரேயர் புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அவர் சொல்றார். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அதனாலே நாம் தைரியம் கொண்டு 6வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனை நம்முடைய பிதாவாக நாம் கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா உண்மையா யாரை அவர் பிள்ளையாக தெரிந்து கொள்ளுகிறார்னா, இன்றைக்கு யார் உண்மையாகவே அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க கவனிப்பீர்களானா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு வகையில் தேவனால் உண்டாக்கப்பட்ட அனைவருமே அவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், உரிமையின் அடிப்படையில, அதிகாரத்தின் அடிப்படையில என்றைக்கு நாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த
உவமையில அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? எப்படி அந்த மகன் எப்படி அவங்க அப்பாவை விட்டு பிரிந்து போகிறார், எப்படி அவர் மீண்டுமாக சேருகிறார், இது எல்லாம் இந்த உதாரணத்துல நாம் படிக்க போறோம். அப்ப இப்ப நாம் படித்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா, ஒரு அப்பா இருக்கிறாரு. அவருக்கு 2 பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது, சில நேரங்களில எல்லா பிள்ளைகளும் அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது இல்ல. ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படியலாம். ஒரு சில பிள்ளைகள் அங்கே கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அதுபோல தான் இந்த இடத்துலயும் இந்த அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பாருங்க நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 15ஆம் அதிகாரத்துல நாம் அந்த வசன பகுதியை தொடர்ந்து படிக்கும்படி கடந்து செல்வோம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. அவர்களில் இளையவன், அப்ப மூத்தவன் ஒருத்தர் இருக்கிறாரு, இளையவன் ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? இளையவன் வந்து தகப்பனை நோக்கி, அந்த அப்பாவை நோக்கி தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். என்ன கேட்கிறார் வந்து, அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன கேட்கிறார் அந்த இளைய மகன்? அவருடைய ஆஸ்தியில் பாருங்க, இந்த அப்பா, இந்த உவமையில் வரக்கூடிய அப்பா ஒரு வசதியானவர். ஏராளமான நபர்கள் அவர்கிட்ட வேலை செய்றாங்க. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பூரணமான சாப்பாடு அங்கே கிடைக்குது. முழுமையா நல்ல ஒரு சாப்பாடு போடக்கூடிய ஒரு வசதியான ஒரு நபர் தான் இந்த தகப்பன். சரிங்களா? இப்ப இந்த இளைய மகன் என்ன கேட்கிறார் வந்து, எனக்கு சொத்துல பாதிய குடுத்துரு. ஆஸ்தியில வரும் பங்கை, எனக்கு சேர வேண்டிய பங்க வந்து எனக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து கேட்கிறார். பங்கு குடுங்க அப்படின்னு கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல குடும்பங்களில சொத்து தகராறு நடக்குது. பலர் வந்து பணம்னு வரும்பொழுது அப்பா, அம்மா, பையன், அம்மா, மகள் அப்படின்னு வந்து பார்க்கறது இல்ல. அதாவது சிறு வயது முதல் ரொம்ப அன்பா, பாசமா இருப்பாங்க. அப்பாவோடு கைப்பிடித்து நடந்து கொண்டிருப்பாங்க. இல்லைங்களா? நீங்க பல பேர பார்க்கலாம். அந்த அப்பாவோ, அம்மாவோ சிறு பிள்ளைகள ரொம்ப அருமையா நடத்தியிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது, அப்பா, அம்மாவ விட சொத்து முக்கியம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல அங்க இருப்பாங்க. பாருங்க, உண்மையாவே இந்த மகன் கூட அப்படிதான் அவங்க அப்பா கிட்ட வந்து, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்? பாருங்க, அவங்க அப்பா மேல இருக்கிற அன்ப விட, அந்த ஆஸ்தியின் மூலம் வரக்கூடிய சுகபோக வாழ்க்கைய விரும்புறார். இன்னைக்கு நெறைய பேர் இன்னைக்கும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து உண்மையா நம்மை உருவாக்கின தேவனிடத்துல தங்களுடைய நம்பிக்கையை வைக்காம, நம்மை உருவாக்கின தேவனிடத்துல தங்களுடைய விசுவாசத்தை வந்து வைக்காம, பணத்தின் மீதும், பொருளின் மீதும், உலக காரியத்தின் மீதும் தங்களுடைய எண்ணங்களை வைத்து, தேவனை விட்டு பிரிந்து போகிறவங்கள நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய எண்ணங்கள் முழுக்க பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, உலகத்தின் சந்தோஷங்கள அனுபவிக்கிறது, இதுல மட்டும் தான் இருக்கிறாங்க. பாருங்க, இதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா, அந்த 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாம இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், அந்த வார்த்தைய நீங்க சரியாக கவனித்து பாருங்க. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு வாழ்க்கை அல்ல. வேதத்துல ரொம்ப தெளிவா நாம அங்க படிக்கிறோம் பாருங்க. அது அவனுக்கு வாழ்க்கை அல்ல. ஆனா இந்த இளைய மகன் அந்த வாழ்க்கை அல்லாத ஒரு சொத்த, ஒரு ஆஸ்திய போயிட்டு கேட்கிறார். எதுக்கு கேட்கிறாரு? சுகபோகமா வாழ்வதற்கு. நாம தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல படிக்க போறோம். அவர் எந்த நோக்கத்திற்காக அந்த சொத்தெல்லாம் கேட்டாரு? அதை என்ன செய்ய போறாரு? கடைசியில அது என்ன ஆக போகுது அந்த சொத்தெல்லாம்? அதெல்லாம் வந்து நம்ம படிக்க போறோம். அந்த வேத வசனங்கள்ல தொடர்ந்து நாம வந்து படிக்க போறோம். ஆனா இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு அந்த ஆஸ்திய வந்து குடுத்துருங்க. நான் போய் சந்தோஷமா வாழ்வேன். நிம்மதியா நான் வாழ்வேன். பிரியமானவர்களே, பூமிக்குரிய பிரகாரம் கூட சில நேரங்களில நாம சொத்த சேர்த்துக்கொண்டு பிரிந்து போயிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒரு தவறான ஒரு கருத்து. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, ஆபிரகாம் தன் சகோதரன் மகனாகிய லோத்துவை வளர்த்தார்.
லோத்துவனுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார். சரிங்களா? ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து தன் சகோதரன் மகனான லோத்த ஆபிரகாம் தான் அங்க வளர்க்கிறார். ஆபிரகாம் ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்தேய பட்டணத்திலிருந்து அவர் புறப்பட்டு போகும்பொழுது, அவரும் சாராளும் புறப்பட்டு போகும்பொழுது, லோத்தையும் கூட்டிட்டு போறார். லோத்த அங்கே கூட அவர் விட்டுட்டு போயிருக்கலாம். சரி அப்படின்னு லோத்தை அவர் கூட்டிட்டு போறார். லோத்த கூட்டிட்டு போகும்பொழுது, ஆபிரகாமுக்கு எப்படி வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள் இருந்ததோ, அதே போல லோத்துவுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. லோத்துவுக்கு அங்கு இருந்தது. அவர் நேசித்தார் ஆபிரகாம். அப்ப நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது, ஒரு கட்டத்துல லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அங்க வாக்குவாதம் வருகிறது. எங்களுக்கு இடம் பத்தல, எங்களுக்கு இந்த சூழ்நிலை பத்தலன்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாம் அங்கே குறுக்கிட்டு சொல்றாரு லோத்தின் இடத்துல, நாம் சகோதரர், நாம சண்டை போடக்கூடாது. நாமெல்லாம் ஒண்ணா ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஒரே குடும்பமா இருக்கிற நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு வந்து ஆபிரகாம் அங்க சொல்றார். அப்போ ஆபிரகாம் லோத்துவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீ என் கூட இருக்கிறது பேர்டனா உனக்கு தெரிஞ்சதுன்னா, கவலையாகவோ ஒரு சுமையாகவோ உனக்கு தெரிஞ்சதுன்னா, நீ போனா போகலாம் அப்படின்னு சொல்லி லோத்து கிட்ட சொல்றாரு. உடனடியா லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகணும் அப்படின்னு அவர் திட்டமிடுகிறார். கண்களுக்கு அழகா இருக்கக்கூடிய சோதம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டு போறாரு. ஆனா பிரியமானவர்கள், அந்த சோதம் குமாரா பட்டணத்துல பாவிகளான மக்கள் இருந்தாங்க. பாருங்க, ஒரு நல்ல மனுஷனாகிய ஆபிரகாமை விட்டு பாவிகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு வந்து லோத்து போகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில நல்ல ஒரு அப்பாவை விட்டு பாவிகளான மனுஷர்களிடத்துல வாழும்படி இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய அப்பாவை விட்டுட்டு தீமையான ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்களை நேசிக்கிறாங்க. என்ன காரணம்? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எந்த ஒரு தகப்பனும் ஒரு வாலிப மகன் பைக் வேகமா ஓட்டுறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவாரு? ஒரு அப்பாவா அவர் என்ன சொல்லுவாரு? அப்பாவுக்கு தன்னுடைய மகன் மேலையும், மகனுடைய உயிரின் மேலையும், சரீரத்தின் மேலையும் அக்கறை இருக்குது. அக்கறை இருக்கிற அவர் என்ன சொல்லுவாரு? வேகமா ஓட்டாத. எதுக்கு அவ்வளவு வேகமா ஓட்டுற? உனக்கு அடிபடும். ஏன்னா அவருக்கு அவர் ஒரே மகன், அல்லது சில மகன்களில் ஒருவர். அவர்தான் அவரை படிக்க வச்சிருக்கிறாரு. அவருடைய மகனாய் அவர் இருக்கிறாரு. அவருக்கு தான் அந்த அக்கறை இருக்குது. நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? நீ 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்ட முடியுமா உன்னால? ஃபாஸ்டா ஓட்ட முடியுமா? ஃபாஸ்டா ஓட்டி உன்னால் திருப்ப முடியுமா? இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், பைக் ரேஸ் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் யார் தூண்டுதலின் பேரில் நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாவே இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனையோ நண்பர்களால் எத்தனையோ நண்பர்கள் செத்து போயிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லா இருப்பான், புது பைக்கை வாங்குன்னு சொல்லி அவனை தூண்டி விட்டு அந்த பைக் வாங்கி 2 பேரும் போய் செத்து போறாங்க. அல்லது ஒருத்தர் தப்பித்துக் கொள்றாரு, ஒருத்தர் சாகுறாரு. பிரியமானவர்களே, அதனுடைய வலியும் வேதனையும் யாருக்கு? பெற்றோர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நேரங்களில் நாம் நம்ம அப்பாவை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிந்து போவது என்பது அது நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி, இன்றைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்குள்ள. ஒருவேளை அவர்கள் பாவம் செய்ய சொல்லுவார்களானா அப்பதான் நாம் செய்யக்கூடாதே தவிர, நீதியின் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மனுஷன், இந்த இளையவன் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஆஸ்தி கொடுங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அவருடைய திட்டம், மனுஷனுடைய விருப்பம், இந்த ஆஸ்தியை சொத்தெல்லாம் வாங்கிட்டு பணமாக்கிட்டு சந்தோஷமா வாழலாம், நிம்மதியா வாழலாம். அதுதான் அவருடைய எண்ணம். அன்பானவர்களே, அவருடைய எண்ணம் பலித்ததா? அவர் சொத்தை வாங்கிட்டு போயிட்டு உண்மையாவே சந்தோஷமா இருந்தாரா என்பதை கர்த்தருக்கு சித்தமானா நாளைய தினத்துல நாம் படிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று
தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.